சுய புத்தி இருக்கா? பணத்தை தாண்டின விஷயம் தான் விஜய். ஏன்னா அது அப்ப விஜய் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர கலெக்ஷன் கூட்டம்னு சொல்லலாம். கலெக்ஷன் கூட்டம்னு சொல்லலாம். அதை ஏன் வந்து சூர்யா மாதிரி அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி பண்ணல? நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாது. கமல் இல்ல நானே கேட்கிறேன், நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாது. சில சோசியல் மீடியால இப்ப விஜய் அவர்கள் இந்த கரூர் மக்களை நேரடியாக வரவழைச்சு சந்தித்ததை வச்சு நிறைய விமர்சனம் நம்ம பார்க்கறோம். இந்த விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிராகவே இருக்கு. இது நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் இந்த கரூர் மக்களை சந்திச்சதுல எந்த விதமான பாதிப்பு அவருக்கு அமையும், இல்லை இது எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேவராக அமையும்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவர் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலே வந்து அவர் ஓப்பன் புக்கா இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு அரசியல் தலைவர் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்க கதை கேட்கும் போது வெளியில யாருக்குமே தெரியாது, சைன் பண்ணும்போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது, பட பூஜை அன்னைக்கு தான் அனௌன்ஸே பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு, எதுவுமே ஒரு ஓப்பன் புக்கா இல்லை. இந்த மாதிரி இவங்க நல்ல நிர்வாகிகள் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ இந்த 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 குடும்பங்களை சந்திச்சதுமே அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் புக்காக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கணுன்ற அவசியமே இல்லை, எந்த விதமான அவசியமும் இல்லை. அவங்கள தனித்தனியாகவும் சந்திச்சுட்டு அதை வந்து ஒரு ஓப்பனா பண்ணணும். எந்த அரசியல் தலைவருக்குமே இவ்வளவு க்ளோஸ்டா எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. யாரை சந்திக்கிறதா இருந்தாலும் மொத்தமா மீடியா முன்னாடி போட்டோகிராஃபர் வச்சுட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அந்த மாதிரி இவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வைக்கல. அதே மாதிரி அவங்க குடும்பங்களை வந்து எந்த விதமான போட்டோவும் வெளியில வரல. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த போட்டோக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து விளம்பரம்ன்ற சொல்ற இதே விமர்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து பிரஸ் மீட் முன்னாடி பண்ணல, ஏன் பிரஸ் பீப்புளுக்கு முன்னாடி பண்ணல, ஏன் ஒரு வெளித்தோற்றமாக பண்ணன்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயமா பார்க்குறது? இது முழுக்க ஒரு விஜய்ன்ற ஒரு தனிப்பட்ட நபர் மேல உள்ள காழ்ப்புணர்வு வச்சுக்கணும். இல்ல அவர் செய்யற செயல்பாடுகள் மேல இருக்கிற சிக்கல். இப்ப என்னன்னா இப்ப நேற்று போய் அவர் போய் சந்திச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு வந்துட்டு அவங்களோட வீடுகள்ல இருந்தும் கடைகள்ல இருந்தும் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து வரிசையா பார்த்தோம்னா எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதியதை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. அவர் வந்தாரு, காலையில் இருந்தாரு, அழுதாரு, ரொம்ப இழைச்சி போயிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்கிரிப்டடா இருக்கு. அவங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எழுதி கொடுத்து அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பேசுறாங்க. எதுவுமே வந்து நீங்களே சொல்லுங்க, ஒரு துக்கத்துல உள்ளவங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்டட் கொடுத்து பேச சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்காங்க. துக்கம் தான் முடிஞ்சிச்சு, 30 நாள் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த துக்கத்துல இருக்கிற அந்த குடும்பங்களை வந்து விமர்சிக்கிறீங்க. அவங்க வந்து பணத்துக்காக மாறிட்டாங்கன்றீங்க இல்லையா? பணத்துக்காக மாறிட்டாங்க. அவங்களுக்கு பணத்தை தாண்டின விஷயம் தான் விஜய். ஏன்னா அது அப்ப விஜய் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு அவங்க வந்து தன் குடும்பத்துல ஒரு ஆளா பாக்குறாங்க இல்லையா? அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையிலே தான் அவங்க மூட நம்பிக்கையும் ஒண்ணு இருக்கு. கடவுளை போய் கும்பிடுறது நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறது, அழகு குத்திக்கிறது, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை. அந்த மாதிரி இப்பயாவது 30 நாள் ஆயிடுச்சு. அந்த குழந்தைங்கள்லாம் இறந்து ஒரு 4-5 நாளே ஒரு அம்மாக்கள்லாம் அவங்க வந்து பேசுறாங்க. அவரை பார்க்க போய் தானே போனான், ஒரு பையன் தானே போனா போயிட்டு போறான், அட்லீஸ்ட் அவரை பார்த்துட்டாவது போனான்ல. அதை நீங்க என்ன மனநிலையில் பார்ப்பீங்க? இப்போ நீங்க துக்கமா இருக்கிற வீட்டுல நீங்க பேசுவாங்கன்னு கேட்குறீங்க. அந்த துக்கம் முடிய கூட இல்லை, ஒரு 5 நாள் தான் ஆகுது. பையன் இறந்து, சின்ன பையன் இறந்து 5 நாள் தான் ஆகுது. ஒரு அம்மா வந்து பேசுறாங்க, அவரை பார்க்க போய் தானே அவன் இறந்தான், பரவாயில்ல, ஊருக்குள்ள போனா என்ன, அவரை பார்த்துட்டு அவங்க செத்து போயிட்டாங்க, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதாவது இந்த இதுல சொல்லுவாங்க, இந்த நம்ம பழைய புறநானூறுலாம் படிச்சுப்போம். ஐயோ எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, போருக்கு போயிடுச்சு, இறந்துருச்சு, இன்னொரு குழந்தை இல்லையே எனக்கு பறி கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு தாயிலிருந்து வந்தவங்க இப்ப இந்த மாதிரி பேசுறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்லை, எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு தன் குடும்பத்துக்கு ஒரு இழப்பை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு தனிப்பட்ட நபர் மேல ஒரு மக்கள் அந்த ஒரு இடத்தினால் அந்த ஒரு நபரால் பாதிக்கப்பட்ட மக்களே அவரை நேசிக்கும் போது ஏன் சுற்றி உள்ள எல்லாருமே இப்படி கதறாங்க? அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேசிப்பு மாதிரி தெரியல. வேற எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொன்னேன், அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூட நம்பிக்கை. சரி, இல்ல இப்போ உள்ள அரசாங்கத்தினாலேயோ இல்ல
இவ்வளோ நாள் இந்த 50 வருட அரசாங்க ஆட்சினாலையும் குடிச்சு இறந்தவங்களுக்கு கொண்டு போய் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சி தலைவர்களையும் பாராட்டாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா? அதுவுமே மூட நம்பிக்கை தான். எதெல்லாம் எந்த மக்கள்லாம் வந்து எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு கட்சி மேல மட்டுமோ அல்லது ஒரு தலைவர் மேல மட்டுமோ நம்பிக்கை வச்சுக்காங்களோ அது எல்லாமே மூட நம்பிக்கை தான். நீங்க வந்து அதுல இருக்கிற அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கை டிஎம்கே மேலயும் இருக்கு, ஏடிஎம்கே மேலயும் இருக்கு இல்லையா? இருக்கு. நான் அதாவது இப்ப எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அவர் வந்து இப்போ ஏதாவது ஒரு சமூக விரோதி கூட வந்து இதுல நின்னாருன்னா, தொகுதியில நின்னாருன்னா அவர் போய் வந்து அவங்க பேரை பார்க்க மாட்டாராம், பக்கத்துல கை சின்னம் இருக்கா அப்படின்னு பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்து காங்கிரஸ் வருது. ஸோ அல்லது காங்கிரஸ் எந்த அதுக்கு ஓட்டு போட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு தலைவர் பின்பற்ற வந்து அதுக்கு ஒரு குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை மட்டும்தான். அது வந்து எந்த வகையிலுமே வந்து சமூகத்துக்கு நல்லது கிடையாது. இப்போ அது வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு சித்தாந்தத்தின் மேல இருந்துச்சு, திராவிடங்கிற ஒரு சித்தாந்தத்தின் மேல திமுக மேல அதிமுக மேல இருந்துச்சு. இப்போ அது ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகர் மேல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் என்ன கேட்கிறேன், இப்ப 2026 மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. இது எல்லா பேட்டிகளையும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் அவங்க ஒரு ஆதங்கத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இத்தனை வருட காலங்களாக ஆண்ட கட்சிகள் மேல உள்ள இல்லாத நம்பிக்கை ஒரு நடிகனாக வந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது வைக்க காரணம் இது வந்து நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரசிக பார்வை. இப்போ டூடு படத்தோட இது சக்சஸ்க்கு பிரதீப்பும் கீர்த்தி சொல்லணும் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் போயிருக்கும்போது அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக வரும்போது மாணவர்கள்லாம் கீழே விழுந்து எந்திரிக்கிறாங்க அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு. அவங்களுக்கும் இவரை விஜயை ஃபாலோ பண்ணுறவங்களும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவங்களுக்கும் அதே கூட்டம் தான் வருது, இவருக்கும் அதே கூட்டம் தான் வருது. ஸோ விஜய்க்காக வர கூட்டம் வந்து அரசியலுக்காக வர கூட்டம் கிடையாது, அவருடைய ரசிகர் கூட்டம், அவர் பார்க்கணும்னு வர கூட்டம். இதே பிரதீப்பு இதே கருத்துல இதே இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் லேண்ட்ல இருந்து பேசினார் வராது அப்படின்னு சொன்னாலே இவருக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம். அப்ப விஜய் அவர்களுக்கு ரசிகருக்கான கூட்டம் இல்லையா? அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே இல்ல என்டிகே இதுக்கெல்லாம் வர கூட்டம் அப்படின்னா என்டிகேங்கிறது அவங்களும் ரசிகர்கள் கூட்டம் தான். முழுக்க அவர் சீமானுங்கிற தனிப்பட்ட ஒருத்தருக்கான ரசிகர் கூட்டம். இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர்றது கலெக்ஷன் கூட்டம்னு சொல்லலாமா? கலெக்ஷன் கூட்டம்னு சொல்லலாம், அது சொல்லலாம். கலெக்ஷன் கூட்டம்ங்கிறது அது கட்சி தலைமையே தான் கலெக்ஷன் கூட்டம்னு சொல்லுவாங்க. கூட்டத்துக்கு வர்றவங்க அவங்களுக்குலாம் வந்து கலெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கலெக்ஷனுக்காக தான் வராங்க, அவங்களுக்கான கலெக்ஷனுக்காக தான் வராங்க. இல்ல என்ன நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய என்டிகே அவங்க இல்ல என்டிகே டிஎம்கே ஏடிஎம்கே இங்க ஒரு கூட்டம் சேருது இல்லையா? இந்த கூட்டம் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் புரிதல் கூட்டம் 10% இல்ல அரசியல் இல்ல அரசியல் புரிதல் கூட்டம் கிடையாது. ரெண்டு வகையான மக்கள் வருவாங்க. ஒருத்தவங்க வந்து அங்கேயும் ரசிகர்களுக்காக உருவான கூட்டம் தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் அவங்களுக்கும் ஒரு ரசிகர் இருந்தாங்க, அண்ணாக்கும் ஒரு ரசிகர் இருந்தாங்க. இங்க எல்லாமே கூட்டமாக உருவானது, எல்லாமே ஒரு ரசிகருக்கான ஒரு கூட்டமாக உருவாச்சு. அந்த இடத்துல தான் தலைவர் நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ இப்போ உங்களோட பதில் அவங்க என்ன பேசினாங்கன்றது ஒரு விஷயம். அதுதான் சரி. இப்ப அண்ணா என்ன பேசினாரு, இப்ப அண்ணாக்கு அப்புறம் கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அண்ணா பேசினதுதான் அவங்க பேசினாங்க. சோ நீங்க இவங்களோட கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க 3 பேர் ரசிகர்களையுமே நீங்க அண்ணாவோட ரசிகர்னு சொல்லிட்டு போயிடலாம். அண்ணா ஒரு விஷயம் பேசினாரு, அதுக்காக ஒரு கூட்டம் போச்சுன்னு சொல்றீங்க. அவர் என்ன பேசினாரு, இப்ப இருக்கிற புது தலைவர்கள் நடிகர்கள் வந்து என்ன பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க சிக்கலே. அவர் பேசினதுக்காக கூட்டின கூட்டம். அண்ணா வந்து ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது. அவர் பின்னாடி எதனால மக்கள் கூட்டினாங்க, சரி அவருக்கு பின்னாடி வந்தவங்க ரசிகர்களே வச்சுப்போம். அவங்க எதை ரசிச்சு வந்தாங்க, அவருடைய அரசியலை ரசிச்சு வந்தாங்க. அப்ப அரசியல் புரிதலை ரசிச்சு வந்தாங்க. இப்போ வரவங்க எதை ரசிச்சு வராங்க, அந்த ஒரு தனியார் மனிதரோட சினிமாவை ரசிச்சு வராங்க, அவருடைய அரசியலை ரசிச்சு வராங்க. அங்க இருக்கிறவங்களுக்கே அது அரசியல் என்னன்றது தெரியல. அந்த அண்ணான்ற ஒரு நபரை எங்கேருந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும். அவரு சினிமால இருந்தாரு, வசனகர்த்தாக இருந்தாரு. அவர் எழுதிய வசனங்களை ரசித்து அவர் பின்னாடி வரப்பட்ட நபர்கள் அதன் மூலியமாக அண்ணா அவர்கள் தலைவரானாங்க. தலைவரானதுக்கு அப்புறம் செயல்படுத்தினார். அவர் சினிமாவில் எழுதப்பட்ட வசனங்களை வாழ்க்கையில செயல்படுத்தினார். இதே விஷயம் தான் விஜய் அவர்கள் பண்றேன்னு சொன்னாரு. இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆதங்கம், அவர்கள இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு? இல்ல, அண்ணா வந்து சினிமால எழுதுனது அவருடைய வசனங்கள், அவருடைய கருத்துக்கள்.
அதுதான் ஒரு அரசியல், அவரோட சுய கருத்துக்களா இல்ல அவர் கத்துக்கிட்ட கருத்துக்களா? அவர் கத்துக்கிட்ட கருத்து. அதே மாதிரி தான் விஜயும் கத்துக்கிறார். இவ்வளவு நாள் அவர் பேசுற எந்த வசனமே வந்து அவர் கத்துக்கிட்ட கருத்துக்களோட வசனம் இல்ல. அவரோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாரு இல்லையா? எங்கேயாவது ஒரு ஆடம்பரத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இப்ப எனக்கு என்னன்னா ஏன் இதை வந்து மீடியாவுக்கு முன்னாடி பண்ணல அப்படின்னு. இதே விஷயத்த வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பரிசீலிப்பு விழாவில் மீடியாவுக்கு முன்னாடி தான் பண்ணாரு. அப்ப எல்லாரும் விமர்சிச்சவங்களா என்ன விமர்சிச்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. என்ன விமர்சிச்சாங்க? ஒரு மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களை ஏன் இத்தனை மீடியாக்களை வரைஞ்சி செய்யணும் அப்படின்னு விமர்சிச்சீங்கல்ல. விமர்சனம் நடந்துச்சா இல்லை? நடந்துச்சு. அதே விஷயங்கள் இன்னைக்கு அது ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயங்களை வெளித்தோடமாக பண்ணாரு. ஒரு துக்கமான விஷயங்களை யாருக்கும் இது மூலமா விளம்பரம் தெரிவிக்க விருப்பப்படாத ஒரு நபரை ஏன் வந்து திருப்பி இப்படி அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சரி, அவர் மாணவர்களுக்கு உதவி பண்ணது விமர்சனம் வந்துச்சுல, எதனால அந்த விமர்சனம் வந்துச்சு? ஏன்னா அவர் கட்சியில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உதவி, அதுக்கு முன்னாடி பண்ணாரு. இல்ல நீங்க நெச்சோட மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெச்சோட வாரியத்துல மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இங்க பிளட் வரும்போதும் சரி, மக்கள் பாதிக்கப்படும் போதும் சரி, அவர் செய்யறது எவ்வளவு தொகை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நேரடியாக மக்களுக்கு போய் செய்யறாங்க. நான் சொல்றது இல்ல, அதுவே வந்து நீங்களா எழுப்பப்பட்ட கேள்விக்கு அப்புறம் அவர்களோட ரசிகர்கள் தோண்டி எடுத்து போடப்பட்டதுதான். அது வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 10 லட்சம் கொடுத்த இடத்துல, ராகவலாரன்ஸ் 1 கோடி கொடுத்த இடத்துல திரு விஜய் அவர்கள் 5 கோடி கொடுத்திருக்காரு. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ் நிக்க வச்சு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுத்தது சொல்றீங்கல்ல, அதை ஏன் வந்து சூர்யா மாதிரி அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி பண்ணல? அதான் சொல்றேன், அது பண்ணிட்டு இருக்காருன்றதுதான் வந்து ப்ரூவ் பண்றாங்கன்ற. அரசியல் நீங்க ப்ரீவியஸ் அவரோட நியூஸ் பேப்பர்ல பாருங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் பள்ளி மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. அப்பெல்லாம் இந்த விழா பண்ணாம இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை எதுக்கு பண்ணணும்? அப்பயே பண்ணிருக்கணும்னா இப்ப பண்ணிருக்காங்க. அததான் மக்கள் சொல்றாரு. என்னன்னா இதற்கு முன்னாடியே பண்ணிருக்காரு. அப்ப அவரோட ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்ப அவரோட ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுதான் இங்க பிரச்சனையே. அவர் அன்னைக்கும் அதே மக்கள் மத்தியில அதே பத்திரிகையாளர் மத்தியில் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு டிஜிட்டல் மீடியான்றது பிளாட்ஃபார்ம் பெருசா இருக்கு, அந்த கூட்டம் பெருசா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜ் அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றது தான் இப்ப பார்க்கப்படுது. தவிர அதுக்கு முன்னாடி பண்ணலன்றது குற்றச்சாட்டை நான் எதுக்கு விருப்பப்படல. நான் விஜய் சார்ந்த ஒரு நபராக நான் பேசல. நான் ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன் ஒரு தனிப்பட்ட நபர் மேலே இவ்வளவு கால் வச்சு அவர் செய்யாத ஒரு விஷயத்த செய்ததாக சொல்றீங்க, செஞ்ச விஷயத்த செய்யலன்னு சொல்றீங்க. ஏன் இவ்வளவு பிரம்மாண்டம்னு கேட்குறீங்க, ஏன் இவ்வளவு தன்னடக்கம்னு கேட்குறீங்க, இது நடிப்பான்னு கேட்குறீங்க, இது வந்து ஆடம்பரமானு கேட்குறீங்க. இவ்வளவு கேள்வி ஏன் அவர்களால் வைக்கப்படுதுன்றதுதான் என்னோட கேள்வியாக இருக்கு. ஒரே ஒரு காரணம் வந்து தனிமனித வழிபாடுன்றது மட்டும். தனிமனித வழிபாடுன்றது எப்போதுமே ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து சீமானவர்களுக்கு காலகாலமா இருந்துட்டு வர ஒரு விஷயம். அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாததுக்கு ஒரே காரணம் அதுதான். என்னன்னா இப்போ இந்த தாவேக்கா வந்து எப்படி வந்து எந்த மாதிரி செயல்படுதோ அப்படிதான் நாம் தமிழர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரே தலைவர், அவர் கீழே பேருக்கு அடுத்தடுத்த தலைவர் இருப்பாங்க. பட் யாருமே வெளியே தெரியாது. இங்கதான் நாம் தமிழர் கட்சியும் டிவிஜையும் ஒப்பிட வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா 10 வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட ஒரு முறையில தான் இவங்க ஆரம்பிச்ச 2 வருடங்களா பல முறை வந்து தனக்கு கீழே யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, எந்தெந்த தலைமையில இருக்காங்கன்றத அவர் விவரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. முந்தாள் போய் அவங்க கட்சியோட பொருளாதார போட மாட்டேங்கிறாங்க, ஐடி கார்டு அமைச்சதுக்கு அப்புறம் உள்ள விடுறாங்க. பவுன்சர்ஸ் தாண்டி தான் உள்ள போறாரு. ஒரு கட்சியோட 3வது கட்ட தலைவர் விஜய்க்கு அடுத்து ஆனந்துக்கு அடுத்து அந்த பொருளாளர் இருக்காரு. அந்த பொருளாளர் யாருன்றது அவங்க கட்சி மீட்டிங் நடக்கிற இடத்துல வெளியில இருக்கிற காவலாளர்களுக்கே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு அவங்கள வச்சுக்கிட்டாங்க. காவலாளர்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. காவலாளர்கள் இப்போ திமுக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சில பவுன்சர்ஸ் மூலியமாவோ சில கட்டுப்பாடு மூலியமாக பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்களே வெளியில இருந்திருக்காங்க. நம்ம விழுப்புரம் தொகுதியில் நடந்த ஒரு மீட்டிங்ல நம்ம பார்க்கணும். சில எம்எல்ஏக்களே என்ன விடுதலைன்னு சொல்லிட்டு உள்ள போன கதைகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லா கட்சிகளுமே காலகாலமாக ஆண்டுகின்ற கட்சிகளே நடந்திருக்கு. அப்படிங்கிறது புதுமையாக கட்சிகள் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அது தேடி வைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இது எனக்கு இருக்கிற ஒரே குற்றச்சாட்டு அதுல இருக்கிற தனிமனித வழிபாடு மட்டும்தான். அது என்றைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அவரோட கருத்துக்களை ஒத்துக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் கருத்துக்கள் சொல்லல. எதிரிகள் மட்டும்தான் யாருன்னு சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் இந்த 5 தலைவர்கள் நாங்க ஃபாலோ பண்றோம். இவங்க 2 பேரும் எங்களுடைய எதிரிகள். அவருடைய கருத்து என்ன? அவர் வந்து வலதுசாரியா இடதுசாரியா, திராவிடமா ஆரியமா, அவர் எந்த கொள்கையை
செயல்படுத்துறாரு, அல்லது ஒன்றியமா மாநிலமா எந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவமா, அவருடைய தத்துவங்கள் என்ன, கொள்கைகள் என்ன அப்படிங்கறத அவர் இது வரைக்கும் பெருசா என்னை பொறுத்த வரைக்கும் பேசணும். இன்றைய வரையும் இந்த 50 வருடங்களாக ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சில நன்மைகள் இன்னும் மேலும் பயக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? 2026 இல்ல மாற்றம் வேண்டும் ஆசைப்படுறீங்க? மாற்றம் வேண்டும், ஆனா எந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது சீமானாக இருந்தா ஓகே. ஏன்னா நீங்க சீமான் ஆதரவாளர் இல்ல, அதான் சொல்றேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சீமானுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரையுமே ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வந்து தனி மனித வழிபாடு நான் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன பண்ணா விஜய் அவர்களை அவர் வந்து ஓப்பனா அவருடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லணும், அவர் தத்துவங்கள் என்னன்னு சொல்லணும், எதை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லணும். அவர் தான் கொள்கைகளை சொல்லிட்டாரு. இந்த தலைவர்களோட கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்லணும்னு அவரோட கொள்கையை ரொம்ப தெளிவா அவரோட தலைவர்கள் கொள்கை தலைவராக வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்கீங்களான்ற விமர்சகர்கள் மேலே ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஏன் இந்த தலைவர்களை முன்வைக்கிறாரு? அவர்களோட கொள்கையை நாம் பின்பற்ற போறோம், அதுதானே அந்த கொள்கைக்கான தலைவர் இல்லையா? அவரு சொல்லிட்டாரு. மீண்டும் கொள்கைன்னு எதை எதிர்பார்க்கறீங்க? எதுனா ஒரு கையில பகவத்கீதையும் ஒரு கையில பெரியாரையும் வச்சிருக்காரு, அதாவது ஒண்ணுதான் வச்சுக்கணும். அதுதான் அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒருத்தரால நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாதுன்னு கமல் இல்ல நான் கேட்கிறேன். நீர் தேவைப்பட்டா நெருப்பு தேவைப்படாதுன்னு சொல்றேன். கமல் வந்து அரசியல்ல கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு நான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு நான் காரணமா பார்க்கறது அவர் சொன்ன மையம்ங்கிற விஷயம் தான். இங்க மையம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நடுநிலையும் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு நீ இடதா இருக்கணும், அல்லது வலதா இருக்கணும். நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி ஒரு மையத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மையம் எதை நோக்கி பயணிச்சு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றது முதல்ல நமக்கு தெரியும் இல்லையா? இல்ல சோ மையம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லாதீங்க. காமனா இந்த இயற்கையிலே அமைக்கப்பட்டது மையம், அமைஞ்சிருக்கிறது மையம். நான் இல்ல அப்ப நம்ம எதை சார்ந்து இருக்கோங்க அதான் சொல்றேன். அப்ப ஒரு மைய கருத்தும் ஒண்ணு இருக்கு, மைய செயல்பாடுகளும் ஒண்ணு இருக்குன்றத தான் நான் முன்வைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க இந்தியால ஏதாவது ஒரு மாநிலத்துல மைய கருத்தோட ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க ஆட்சியில இருக்கு. அதனாலதான் இந்த கட்சிகள் எதுவும் சரியில்லைன்ற இங்க நான் வந்து அரசாங்கத்தை குற்றச்சாட்டு விருப்பப்படல, அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு. புரியுதுங்களா? இங்க மையமாக யாருமே செயல்படலன்றதுதான் இங்க பிரச்சனையே. அது ஒரு மையமாக எடுக்கிறாங்க போது ஏன் உங்களுக்கு உறுதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்னு ஒரு விஷயத்தை நீங்க முன்மொழிவு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்னு ஒரு முன்மொழிவு இல்லையா? சோ இவர்கள் இரண்டு பேருமே வந்து நீங்க வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா ஓட்டு சதவீதம் வேணும்ட்டு. அப்ப அந்த இடத்துல தலைவர் என்னவா யோசிக்கிறாரு? மையமா தானே யோசிக்கிறாரு. இரண்டுத்தையும் தாங்கி பிடிக்கணும், இரண்டுத்துக்கும் ஈக்குவலா ஏதாச்சும் ட்ரீட் பண்ணணும். இவங்களை எழுத்தா அவங்க ஓட்டு போயிடும், அவங்களை எழுத்தா இவங்க ஓட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவர் எப்படி சிந்திக்கிறார்? மையமாக தானே சிந்திக்கிறார், இல்ல நடுத்தரமாக தானே சிந்திக்கிறார். மையம்னு சொல்றது என்ன அப்படின்னா, மையம்னு சொல்றது ரிசர்வேஷன் வேணாம்னு சொல்றது. எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் இல்ல, எல்லா கருத்தும் இருக்க முடியாதுன்ற. மையம்னு ஒண்ணே கிடையாதுன்ற. ஒண்ணு நீங்க வலதா இருக்கணும் அல்லது இடதா இருக்கணும். இப்ப ஒன்றியத்துல ஆடுறது வந்து வலது சாரி அரசியல், மாநிலத்துல ஆடுறது இடதுசாரி அரசியல். சோ நீங்க வலதா இருக்க முடியும் அல்லது இடதா இருக்க முடியும். ஒண்ணு நீங்க கேட்டகரியில ரிசர்வேஷன்ல பிரிச்சோம்னா, கேட்டகரியில பிரிச்சா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இந்த சைடு இடதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேல இருக்கிறவங்க வலதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது ரெண்டு சைடுக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கும். இல்ல ரெண்டுமே வேணாம் நான் மையத்துல தான் இருப்பேன் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டே தான். அதான் நான் சொல்றேன், சமமாக கொடுக்கணும்ன்றதே ஒரு மையமாக நிக்கிறதுக்கான குறியீடு தானே. சமமா கொடுக்கணும்ன்றது 50-50 கொடுக்கறது கிடையாது. இவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத பார்த்து இவனுக்கு கொடுக்கறது, இவன் எவ்வளவு மேம்பட்டிருக்கான்னு பார்த்து இவனுக்கு கொடுக்கறது. அப்ப ஒரு ஈக்குவாலிட்டி பேலன்ஸ் பண்றது. ஈக்குவாலிட்டி பேலன்ஸ் பண்றது. அப்ப ஈக்குவாலிட்டி பேலன்ஸ் பண்றது யாரு? அது ஒரு நடுத்தரமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறவர் தானே பண்ணுவாரு. நடுத்தரமான அதான் ஒரு தராசு இருக்குன்னா தராசு ரெண்டு சைடையும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா அந்த நடுவில் நிற்கிறது நடுத்தரமான ஒரு விஷயம் தான்.